இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த டைரக்டா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மெத்தட் அது ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இது ஈஸி. இப்போ இதுல எல்லாம் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பாயிண்ட நார்மல் நம்பரா மாத்த போறேன். ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் எடுத்து எழுதுங்க. இங்க என்ன இருக்கு, 1 2 இருக்கா, ஓகே இது 12. இங்க என்ன இருக்கு, 3. இங்க என்ன இருக்கு, 2 எடுத்து எழுதிட்டேன். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. இங்க 3 இருக்கு, இங்க சாரி இங்கே 2 தான் இருக்கா, இங்க 3 இருக்கு. பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோவால பெருக்கணும். இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர் இருந்தா 1000ஆல பெருக்கணும். என்ன பண்றேன்னு புரியுதா? ஏன் 1000ஆல பெருக்கிருக்கேன், இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர் அதிகமா இருக்கு. எவ்வளவு நம்பர் அதிகபட்சமா இருக்கோ அத்தனை ஜீரோ. 3 நம்பர் இருந்தா 1000, 2 நம்பர் அதிகமா இருந்தா 100 அப்படி பிரிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த நம்பர்லாம் இருக்கா, இப்போ 3 ஜீரோவால பெருக்கிறோம். பெருக்கும் போது இங்க 2 நம்பர் தான் இருக்கு. அப்போ 2 ஜீரோவுக்கு 2 நம்பர் போனா மிச்சம் இருக்கிற ஒரு ஜீரோவை பின்னாடி போடணும். இதான் லாஜிக். புரிஞ்சுதா? இப்போ 3 இருக்கு, இதுல பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. ஆனா 2 ஜீரோ போனா மிச்சம் ஒரு ஜீரோவை பின்னாடி போடணும். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு, 3 ஜீரோ ஒன்னும் போட தேவையில்ல, அப்படியே விட்டுலாம். அந்த பாயிண்டையும் ஜீரோவையும் டேலி பண்ணணும். சரிங்களா? அதிகபட்சமா எத்தனை பாயிண்ட்ஸ் எத்தனை ஜீரோ இருக்கோ எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை ஜீரோவால தான் பெருக்கணும்பா. இதுதான் லாஜிக். சரிங்களா? இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நார்மலா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? இருக்கிறதுலயே பெரிய நம்பர் இதுப்பா. சிம்பிள் லாஜிக் பாருங்களேன். இருக்கிறதுலயே பெரிய நம்பர் இதுதானே. இந்த 120 30வது வாய்ப்பால வருமா? 4 30 எவ்வளவு, 120 வந்துருச்சு. 60 2 120 வந்துருச்சா? அப்ப இவ்வளவுதான் எல்சிஎம். இதுக்கப்புறம் தேவையே இல்லை. இதுக்கு தான் இந்த மெத்தடுக்கு வர சொன்னேன். இப்ப இதை போய் எல் டிவிஷன் போட்டு எதுக்கு தேவையாது, சிம்பிளா பண்ணிடலாம்ல. இப்ப பாருங்க, இருக்கிறதுலே சின்ன நம்பர் இது 2. அப்போ இப்ப இந்த 2 2யுமே டிவைட் பண்ணுமா? 30 டிவைட் பண்ணும், 2 20 120 டிவைட் பண்ணுமா? ரெண்டாவது வாய்ப்பால 30 ஒரு 120 வரும் இல்லையா? அப்போ 2 தான் என்னது இங்க ஹெச்சிஎஃப். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே ஆன்சர் எடுத்து எழுதிடவா அப்படின்னா எழுதக்கூடாது. ஏன், என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டின் டெசிமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை நார்மலா மாத்திருக்கோம்ல. அப்ப திரும்ப மறுபடியும் அதே 1000ஆல பெருக்கின மாதிரி அதே 1000ஆல வகுக்கணும். இப்ப கிடைக்கிறதா நமக்கு என்னது ஆன்சர். சரிங்களா? அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 120/1000. உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளான கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். அடுத்து அப்படியே பெரிய பெரிய கொஸ்டினா போவேன். சரிங்களா? புக் கொஸ்டினும் பாருங்க, எல்லாம் இவ்வளவுதான். நம்ம தான் அதை பெருசா ஹைப் கொடுக்குறோம். இது எல்சிஎம். கரெக்டா? ஹெச்சிஎஃப் எவ்வளோ, 2/1000. 2/1000 என்ன வரும், மறுபடியும் ஆன்சர் 0.002. சிம்பிள், அவ்வளவுதான். இதான் எல்சிஎம், அதான் ஹெச்சிஎஃப். முடிஞ்சுதா?